அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். Beginner Space Construction and Interior, Lakshmipuram, Tirunendravoor. For contact 63851 63766. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்முடைய இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசத்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ராபின்சன், சொல்லுங்கள். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் மின்கட்டண உயர்வு அதிகரிச்சிருக்கு. அந்த மின்கட்டண உயர்வு புகார்களை தாவேக அரசே ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் அவங்கவுங்களோட ஆஃபீஸில் அவங்கவுங்களோட வீட்டில் எவ்வளோ உயர்ந்திருக்குன்றதை ஆதாரத்தோடு வெளியிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய பேசுபொருளையும் ஏற்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க அதை மின்கட்டண உயர்வு? மின்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களே ஒப்புக்கொண்டது என்னென்னா 3,70,000 பேர் பயனாளிகளுக்கு மே மாதத்தை ஒப்பிடும்போது அடுத்த மாதமான ஜூன் மாதத்திற்கான அந்த பயன்பாடு 2 அல்லது 3 மடங்கு அதிக கட்டணம் வந்திருக்கிறது என்பதை அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதை நாங்கள் அடிமட்டத்தில் களமட்டத்தில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். முதல்ல 2-3 மடங்கு கட்டணம் அதிகமாவதற்கு வாய்ப்பே இல்லை. அதாவது மே மாதத்திலும் வெயில் அடித்தது, ஜூன் மாதத்திலும் வெயில் அடித்தது அப்படின்னு வச்சுக்கலாம். வெயில் கொஞ்சம் அக்னி நட்சத்திரம் தாண்டி குறையணும். இந்த தடவை செப்டம்பர் வரைக்கும் குறையாதுன்னு சொல்கிறாங்க. எல் நீனோ, சூப்பர் எல் நீனோ என்னமோ காரணம்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் விடுங்க. வெயில் குறையவில்லை. வெயில் குறையவில்லை என்றால் உங்களுக்கு மின் பயன் அதிகமாகும். ஏசி போடுவாங்க, ஃபேன் போடுவாங்க, இதெல்லாம் அதிகமாகும். அப்படி வரக்கூடியதில் ஒரு 10 அல்லது 20% அதிகமாகுது அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு லாஜிக் இருக்கும். 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாகிறது என்றால் எங்கேயோ சொல்கிற மாதிரி சிஸ்டம் சரியில்லை, சிஸ்டத்தில் கோளாறுன்னு அர்த்தம். கணக்கிடும் சிஸ்டத்தில் கோளாறா, கணினி கோளாறா, இல்லை அனுப்பி பார்ப்போம் கட்டினா கட்டிட்டு போட்டான்னு நினைக்கிறாங்களா, வருமானத்தை அரசின் வருமானத்தை பெருக்குவதற்கு இது ஒரு வழியா? நம்ம அப்படி தான் பண்ணாங்க, வேணும்னு பண்ணாங்க நம்ம சொல்லலை. தவறு என்றால் கூட இந்த தவறு ஒரு சாஃப்ட்வேர் தவறாக கூட இருக்கலாம். இதை தயார் செய்து இதை அனுப்பக்கூடிய அந்த மென்பொருள் சாஃப்ட்வேர், அதில் ஏற்படக்கூடிய தவறுகள் கூட இந்த தவறுகளுக்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் இந்த தவறுகளை நீங்கள் 3,70,000 பேருக்கு தான் இருக்கிறது என்கிறார். 3,70,000 என்பது ஒன்றும் சாதாரண நம்பர் இல்லை, எண்ணிக்கை இல்லை. திடீர்னு சொல்லுவாங்க, யாருக்கோ கூட நான் செய்தித்தாளில் படித்தேன், எங்கேயோ வெளி மாநிலத்தில் ஜிஎஸ்டி திடீர்னு தமிழ்நாட்டில் தான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டிலையா? ஆமாம், தமிழ்நாட்டில். யாரோ தூய்மை பணியாளர் யாருக்கோ தமிழ்நாட்டில்னு வச்சுங்க, எங்கேயோ ஒரு இடத்துல அபூர்வமாக எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தீங்க, ஜிஎஸ்டி ஏதோ பல கோடி ரூபா கட்டணம் பாக்கி இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் ஏதோ ஒரு நம்பருக்கு பதிலாக ஒரு நம்பர் தப்பாக வர்றது. தூய்மை பணியாளரை போய் பல கோடி கட்டணும்னு சொல்லி எந்த 150 நாள் வேலை செய்கிற ஒரு முதியவர், அதான் அவங்க யாருன்னே அந்த சிஸ்டத்துக்கு தெரியாது. அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, என்ன வயசு, அது தெரியாது. வேற எங்கேயோ போக வேண்டிய நம்பருக்கு 112ன்னு முடிகிற நம்பருக்கு பதிலாக 113ன்னு உள்ள நம்பருக்கு வந்திருக்கலாம், ஒரு உதாரணமாக சொல்லுங்கள். அது மாதிரி எங்கோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக வந்தால் அது அபூர்வமாக வருவது. அதை கொண்டு போய் சொன்னோன்னே அதை சரி செய்து அதை வாபஸ் வாங்குவதோ அதை திருத்தம் செய்வதோ செய்யும். 3,70,000 பேருக்கு 2 மடங்கு 3 மடங்கு கட்டணம் வருகிறது என்றால் அப்போ ரெண்டாவது என்ன செய்யணும்? அந்த கட்டணம் ஏன்னா மின் கட்டணம் பார்த்தீங்கன்னா சட்டம் விதிமுறை என்ன சொல்லுது, இவ்வளவுன்னு உனக்கு போட்டாச்சுன்னா அந்த தேதியில் அதை கட்டிடணும். கட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் பிரச்சனை இருக்குது, அது அதிகம், அது தவறு என்று சொன்னால் அதை ரீஃபண்டு கேட்கணும், இல்லை பின்னால் அதை அட்ஜஸ்ட் செய்வாங்க. கட்டாமல் இருந்தால் உடனே மின் துண்டிப்பு ஏற்படுத்துவார்கள். இது போடணும், பெனால்ட்டி கட்டணும். பெனால்ட்டி அப்புறம் முதல்ல டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த அடிமட்டத்தில் இருக்கிறவங்க சார் பணம் கட்டலை சார் லொடுக்குன்னு கட் பண்ணி போயிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் ரீகனெக்ட் பண்ணதுக்கு அவன் அங்கே போய் அவரை கூட்டு வரதுக்குள்ளே உண்மையிலேயே அந்த களத்தில் இருந்து கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அதோடைய வலி தெரியும். மறுபடியும் அவரை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு அதை ரீகனெக்ட் பண்ணுறதுக்குள்ளே அது ஒரு பெரிய கஷ்டம். அதுக்கு நிறைய செலவு வேறு ஆகும் கூட்டு பண்ணுறதுக்கு. இது நான் இந்த அரசுன்னு சொல்லலை, எந்த அரசாக இருந்தாலும். அப்படி இருக்கும்பொழுது
நீங்கள் வந்து உடனடியாக என்ன சொல்லணும், யாருக்கெல்லாம் அந்த மாதிரி அந்த 3,70,000 பேருக்கு வந்து இந்த 2 பங்கு 3 பங்கு கட்டணம், அதாவது எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்லுது, அபூர்வமாக அதிகப்படியாக மிக அதிகப்படியாக வந்திருக்கிறதோ அவர்கள் வந்து அந்த மின் கட்டணம் செலுத்துவதற்கு இல்லை இதை தீர்வு செய்யும் வரை பொறுத்திருப்பதற்கு 1 மாதம் அவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்படுகிறது. சொல்லணுமா வேணாமா? உங்களுக்கு இந்த மாதம் இப்போ 3ஆம் தேதி கட்டணும். வழக்கமாக உங்களுக்கு வந்து 3,000 ரூபா வரும். இப்போ 10,000 ரூபா வருது. 3ஆம் தேதி நீங்கள் 10,000 ரூபா கட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஆய்வு பண்ணதுக்கப்புறம் நாங்கள் பின்னால் கழித்து ரீஃபண்ட் பண்ணுவோம் இல்லை கழித்து போனால் அவன்கிட்ட 10,000 ரூபா இருக்க வேணாமா? ஒரு அரசு என்பது மக்களுடைய இடத்தில் நின்று கொண்டு அது எப்படி அந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று பார்க்க வேண்டும். மேலே உட்காந்துக்கிட்டு அங்கிருந்து கீழே பார்த்தா அது சரியாக வராது. அவனுடைய இடத்தில் நின்று கொண்டு பார்க்க வேண்டும், அந்த பாமர மக்கள் அந்த பயனாளியுடைய இடத்தில். அதை ஒரு நிர்மல்குமார் அதை பற்றி பேசவே இல்லையே, கால அவகாசத்தை பற்றி. அந்த 3,70,000 சரி, எவ்வளோ நாள் ஆகும் இந்த ஆய்வு பண்ணுறதுக்கு? எவ்வளோ நாள் ஆகும்? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு முன்னாலெல்லாம் வந்து வீடு வீடாக வந்து அந்த சுவிட்ச் போர்டை திறந்து அந்த நம்பரை பார்த்து அங்கே ஒரு அட்டையில் எழுதி ஒரு இனிஷியல் பண்ணிவிட்டு அவங்க ஒரு நோட் புக்கில் எழுதிட்டு போகிற அந்த பழக்கம்லாம் எனக்கு தெரிஞ்சு யாருமே வரதில்லை. இப்போ அங்கே உட்கார்ந்த இடத்துலேருந்து, அதாவது மின் அலுவலகத்துலேருந்தே அதை போட்டாங்க. அதை ஆய்வு செய்வதற்கு என்ன கள ஆய்வுன்னு எவ்வளோ நேரம் ஆக போகுது? சிஸ்டத்தில் கோளாறுபடியான அதுக்கான ஐடி ப்ரொஃபஷனல்ஸோ யாரோ, அதுக்கு கான்ட்ராக்டர் யாரோ, இல்லை அதுக்கு அந்த துறையில் ஐடி துறையில் மின்துறையில் இருப்பவர்களோ 1 நாள் இல்லை 2 நாளைக்கு மேலே எடுத்துக்க கூடாதே. ஓகே. இப்பொழுது எல்லா இடத்திலும் நிர்வாக குறைபாடு இருக்கிறது. சார் 200 யூனிட் கொடுத்த அந்த தாக்கத்தின் விளைபாடாக நம்ம இதை எடுத்துக்கலாமா சார்? 200 யூனிட் ஃப்ரீயாக கொடுத்த தாக்கத்தின் விளைபாடாக எடுத்துக்கலாமா? இல்லைங்க, இந்த 200 வந்து நம்ம தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது மாதத்திற்கு ஒரு முறை பில்லிங் பண்ணுறோன்னு சொன்னாங்க. பண்ணலை. மாதத்திற்கு ஒரு முறை பில்லிங், அதில் 200 யூனிட்னு சொன்னாங்க. பண்ணலை. இப்போ 2 மாதத்துக்கு ஒரு 200 யூனிட்னு வரும்போது இது பல உதாரணங்கள் வந்து வலைதளத்தில் வந்தது. இப்போ 206 யூனிட் ஒருத்தர் வந்து அந்த 2 மாதத்துக்கு கொடுத்துறோம், அந்த மாதத்துக்கு கொடுத்துருவோம், நீங்கள் பண்ணலையா, சரி அப்புறமா பண்ணுவீங்கன்னு சொல்லி நாங்கள் நம்பி விட்டுறோம். இந்த 2 மாதத்துக்கு கொடுத்துருவோம் 206 யூனிட் இல்லை 246 யூனிட் வருது. நீங்கள் இப்போ அவர் எவ்வளவுக்கு பணம் கட்டணும்? 46 யூனிட். ஒன்று 46 கட்டணும், இல்லை இந்த கேஸில் 6 கட்டணும். ஆனால் அப்படி வரல, அதிகமாக வருது. இதற்கு ஒரு விளக்கம் வேண்டும் அல்லவா? சிம்பிளான நம்ம வந்து பெரிய அறிவுக்கு சோதனையெல்லாம் ஒன்றும் இல்லை, அரித்மெட்டிக் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. 200 வரைக்கும் ஃப்ரீன்னு சொல்லிட்டீங்க, 246 வந்திருக்கு, 46 யூனிட்டுக்கு பணம் கட்டணும். அதை விட அதிகமாக அவங்ககிட்ட சார்ஜ் பண்ணுறீங்கன்னா அப்போ எங்கேயோ அந்த இடத்துல குறைபாடோ தவறோ இருக்குதுன்னு தானே அர்த்தம். இப்படி தான் நிறைய பேருக்கு வந்திருக்கு. இது வந்து அதாவது கொஞ்சம் 200 அந்த 46 யூனிட்டுக்கு பதிலாக கொஞ்சம் கூட வந்தது. 2 பங்கு 3 பங்கு கட்டணம் என்பது மிக மிக இமாலய தவறு. நீங்கள் கொஞ்சம் தவறு பண்ணாலும் ஒன்று தான், இமாலய தவறு பண்ணாலும் ஒன்று தான். பட் இமாலய இந்த தவறு இப்போது நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு 1,800 ரூபா கட்டணும். இந்த தவறுனால வந்து 2,800 ரூபா கட்டணும். நீங்கள் ஒரு 300 ரூபான்னு ஒரு நடுத்தர குடும்பத்தில் கட்டிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், பின்னால் கழிச்சிக்கலாம், எதாவது பண்ணிப்பாங்க. 1,800 ரூபா வர இடத்துல அவனுக்கு வந்து 6,000 ரூபா கட்டணும்னு வருது. எப்படி கட்டுவான்? உனக்கு சம்பளம் வந்து அந்த மாதம் மட்டும் தனியாக வருமா, எக்ஸ்ட்ராவா? இல்லைன்னா கரெக்டாக கட் பண்ணிடுவீங்கல்ல. இதைத்தான் திருப்பி நான் சொல்லுவேன். அப்போது இந்த மின்துறையிலும் எல்லா துறையிலும் இந்த மாதிரி இருக்குது, இந்த நிர்வாக குறைபாடுகள் இருக்குது, இந்த இதுலேயும் இருக்குது. ஆனால் நமக்கு என்ன புரியலன்னா, இந்த நிர்வாகத்திலெல்லாம் வந்து இவங்களுக்கு அனுபவம் இல்லாமல் குறைபாடுகள் இருக்கின்றன, திறன் குறைவு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு 6 மாதம் அவகாசம் கொடுக்கணும். திருமணமாகல அவங்களுக்கு வந்து எப்படி சொல்லுது, எல்லாத்துக்குமே முன் அனுபவத்தோடு தான் வந்து அணுகணுன்னா முடியுமா? அது வாழ்க்கையில் சிலதுக்கு தான் முன் அனுபவம் தேவை, சிலதுக்கு முன் அனுபவம் வந்து இன்ஃபேக்ட் அது இருக்கக்கூடாது. புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, நாசுக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி சில விஷயங்களில் ஊழல் செய்யும்போது முன் அனுபவம் இல்லாமல் எப்படி செய்ய முடியுது? இப்போ பாருங்கள், வரிசையாக வருது ஊழல் குற்றச்சாட்டு. முன்னால் வந்து அவர் கனிமவளத்துறை அமைச்சர் TK பிரபுவுடைய தந்தை மூலமாக வசூலானது 10 கோடி ரூபான்னு சொல்லி வந்தது, செய்தி வந்தது. அதுக்கப்புறம் வந்து
அதே மாதிரி அந்த குவாரிகளில் பணம் அவர் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய மந்திரிகள் அந்தந்த மாவட்டத்தில் குவாரிகளில் பணம், கல் குவாரிகளில் வந்து வசூலிக்கிறார்கள். அதுக்கப்புறம் இப்போ அண்டை மாநிலங்களுக்கு அனுப்புவது வந்து தடை போட்டிருக்காங்க, 3 மாதத்துக்கு தடை. என்னை பொறுத்தவரை அந்த தடை வந்து நிரந்தரமாக ஆக்கப்பட வேண்டும். அவன் கேரளாவோ அவங்ககிட்ட இருக்குது கனிம வளங்கள், அதை எடுக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் நம்ம ஊர்லேருந்து காசை வாங்கிட்டு அவன் வந்து அவனுடைய கனிம வளத்தை வருங்கால சந்ததிக்கு வந்து அவன் வந்து அதை ரிசர்வ் பண்ணி வைக்கிறான். இப்போ நம்மளை பார்த்தா கேனைனா தெரியுதா இல்லையா அவனுக்கு? அப்போ காசு கொடுத்தா தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டையே விற்றுட்டு போயிடுவாங்கன்னு. இப்போ பேசாமல் ஒன்று பண்ணுங்கள், தமிழ்நாட்டை கழிச்சிட்டு கேரளாவில் கொஞ்சம், கர்நாடகாவில் கொஞ்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் கொஞ்சம் சேர்த்து விட்ருங்க. ஒத்துப்பீங்களா? அரசியல்வாதிகள் ஒற்றுக்கொள்வார்களா? அப்போ அந்த கனிம வளங்கள் வரா மாதிரி இப்போது இன்னொரு அமைச்சர் இந்த விஜய் பாலாஜி, சீமான்னா யாருன்னு கேட்டால் விஜய் பாலாஜி தானே, அவர் கைத்தறித்துறை, கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை. அவர் வந்து மணல் கடத்தில் ஈடுபடுவதாக அவர் ஏதோ சம்பந்தப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன, உறுதிப்படுத்த முடியவில்லை. அது உண்மையானால் அப்புறம் இன்னொரு அமைச்சர், அவர் பேர் அந்த வி.கே. ராஜீவ், சுற்றுச்சூழல் துறை, அவருடைய மாமனார் மூலமாக சாயப்பட்டறைகள், சிமெண்ட் ஆலைகள், மற்ற இன்னும் ஆலைகள்லாம் எங்கெல்லாம் இந்த சுற்றுச்சூழல் துறைங்கிறது எல்லா இடத்துலையும் வரும். எங்கெல்லாம் ஆலைகள் வருகிறதோ அங்கெல்லாம் வரும். புகை வருதா, சாயக்கழிவுகள் வருதா, வேறு நச்சு காட்டு அமோனியா வந்தது, அதெல்லாம் சுற்றுச்சூழல் துறையில் தான் வருது. அமோனியா லீக் ஆச்சு. அவர் மூலமாக, மாமனார் மூலமாக வசூலிக்கப்படுகிறது என்று இப்பொழுது யூடியூப்களில் வந்து சில அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு டி.கே. ராஜீவ் அவர், ஆமாம், அவர் தான் நீங்கள் எந்த துறைன்னு கேட்டபோது இல்லை நான் சுகாதாரத்துறைன்னு மாற்றி சொன்னார். அவர் எந்த துறை பாருங்கள், எந்த துறைன்னு கேட்டால் அதை கரெக்டாக பேர் சொல்ல தெரியல, ஆனால் அந்த துறையில் வந்து வசூல் மட்டும் பண்ண தெரியுது. ஒரு சாயப்பட்டறைக்கு 1 லட்சம் ரூபாய், அந்த மாதிரி கணக்கு பண்ணால் கிட்டத்தட்ட அந்த கொங்கு பகுதி, ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு வந்து இந்த நாமக்கல், கொங்கு பகுதி, ஈரோடு, இதெல்லாம் அங்கே தான் வந்து இந்த உங்களுக்கு இந்த சாயப்பட்டறை இதெல்லாம், அங்கே மட்டும் சுமார் 100 கோடி ரூபா வந்து வசூல்னு சொல்கிறாங்க. இன்னும் வந்து தமிழ்நாடு முழுக்க, ஏன்னா சாயப்பட்டறை மட்டும்தான் இல்லை, இப்போ சிமெண்ட் ஆலை, வேறு விதமான ஆலைகள், புகை வரக்கூடியது, அந்த புகை வந்து நச்சு காற்ற வருதா இல்லையா? உங்களுக்கு நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா, அவர் முன்னால் திமுக ஆட்சி இருக்கும்போது, சேகர்பாபு சிஎம்டியில் இருக்கும்போது, இந்த பிரிகேடு குரூப்புன்னு இந்த பள்ளிக்கரணையில் சதுப்பு நிலங்களில் வந்து அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி பிரிகேடு குரூப் வந்து கட்டினாங்க. பிரிகேடு தான், ஆமாம், பிரிகேடு குரூப். இந்த பிரிகேடு குரூப் வந்து 2000 கோடி ரூபா ப்ராஜெக்ட், அதற்கு ஏறக்குறைய 310 கோடி ரூபாய் லஞ்சம் கைமாறியதாக சொன்னார். அப்போது வந்து சேகர்பாபு பெயர் அடிபட்டது. அதுக்கப்புறம் அப்பொழுது இந்த தலைமை செயலாளர் முருகானந்தம் ஐஏஎஸ், அவரது மனைவி சுப்ரியா சாஹூ ஐஏஎஸ் அவர்கள் தான் வந்து சுற்றுச்சூழல் துறையில் இதுக்கு என்ஓசி தரணும். நல்லா இருக்குல்ல செட்டப்பு? வீட்டில் மேடம் வந்து என்ஓசி கொடுத்துருவாங்க, சார் வந்து அப்ரூவல் கொடுத்துருவார், அவர் அமைச்சர் வந்து எல்லாத்துக்கும் மேலே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்குவார். 2000 கோடி சதுப்பு நிலம். ஒன்று, சதுப்பு நிலம் வந்து மண் வந்து உங்களுக்கு உறுதியாக இருக்காது, ஆபத்து, பாதுகாப்பு விஷயம். அடுத்தது பறவைகள் சரணாலயம், நீர்நிலைகள் பாதிக்கப்படும், இத்தனை விஷயம். ராம்சார் நிலம்னு அதுக்காக தேசிய அளவில் ராம்சார் நிலத்தில் இருக்கிறத நீங்கள் பதிவே பண்ணக்கூடாது. அதுக்கு 1 கிலோமீட்டர் தள்ளியே பதிவு பண்ணக்கூடாது. இங்கே ராம்சார் நிலம் இருக்குன்னா 1 கிலோமீட்டர் இந்த பக்கம் பதிவு பண்ணக்கூடாது. அந்த ராம்சார் நிலத்தில் வரக்கூடிய இடத்த வந்து என்ஓசி கொடுத்து பண்ணாங்கன்னு சொல்லி பண்ணாங்க. இது இப்போ வந்து தாவேகா அரசு வந்த உடனே அதை ரத்து பண்ணிடுச்சு. அதில் இன்ஃபேக்ட் கடைக்காலெலாம் போட்டாங்களாம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு. அந்த ஃப்ளாட்டு, எத்தனையோ ஃப்ளாட்டு கட்டுற மாதிரி, எத்தனையோ 100கணக்கான ஃப்ளாட்டு கட்டுற மாதிரி கட்டி 2000 கோடி ப்ராஜெக்ட் அது நடந்தது. இப்போது அங்கே நடந்தது அப்படின்றதுனால தான் மக்கள் அந்த ஆட்சியை அகற்றினார்கள். இது மாதிரி பல விஷயங்கள் நடந்ததுன்னு. இப்போ மறுபடியும் இங்கே வந்து நீங்கள் சாயப்பட்டறைக்கு இவ்வளோ வசூல் பண்ணுறீங்க, சுற்றுச்சூழலுக்கு வசூல் பண்ணுறீங்கன்னால் நமக்கு என்ன புரியலன்னா, ஒரு நிர்வாக திறமைன்னு சொல்லும்போது, ஐயா நாங்கள் புதுசாக வந்திருக்கோம், ப்ரொபேஷனில் இருக்கோம், எங்களுக்கு அவகாசம் கொடுங்க, 6 மாதம் எங்களுக்கு டைம் வேணும். எதுக்கு? நிர்வாகம் பண்ணுறதுக்கு. திமுகவில் யார் இருந்தாலும், அதிமுக உறுப்பினர்கள் யார் இருந்தாலும் அதே அதிகாரிகள் தானே மாறி மாறி இருக்காங்க.
உங்களுக்கு தெரியலன்னா கூட அவங்களுக்கு தெரியும்ல, அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. என்றைக்கு வந்து அமைச்சர் வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்காரு? ரொம்ப அபூர்வமாக தான் 1-2 பேர் இருப்பாங்க. இப்போ துரைமுருகன் ஐயாவை கேட்டிங்கன்னா பிடபிள்யூடியில் கம்ப்ளீட்டாக வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாராம். அவர் வச்சிருக்கிறதுக்கு வந்து வேறு காரணம் இருக்குது சார். அதே மாதிரி நீர்வளத்துறை சம்பந்தமான விஷயங்களும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறாங்க சார். அவரும் நிறைய பேசியிருக்காரு. யார்? துரைமுருகனும். அதை தான் சொல்கிறேன். பிடபிள்யூடி, நீர்வளத்துறை இதெல்லாம் வந்து அவர் அது வச்சிருப்பாரு. அதுக்கு காரணம் வேறு சொல்லுவாங்க. எங்கே எவ்வளோ வசூல் பண்ண முடியுங்கிறது கரெக்டாக தெரியணுங்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. எப்படியோ விஷயம் தெரியுது. அந்த விஷயம் தெரியுது வந்து பாசிட்டிவாக யூஸ் ஆகுதா நெகட்டிவாக யூஸ் ஆகுதா அது அடுத்து அது ஒரு பக்கம். ஆனால் தெரியுதுங்கிறது இவங்களுக்கு இது தெரியல அப்படின்னு சொல்லும் கொஞ்ச நாள் போனால் தெரிஞ்சிடும்னா அது எப்படி அந்த ஊழல் பண்ணது மட்டும் கரெக்டாக தெரியுது சார். இதில் இன்னொன்று என்னென்னா பர்வேஸோட அண்ணன், அமைச்சர் பர்வேஸோட அண்ணன் அவர்கள் வந்து சில இடங்களுக்கு ஆய்வுக்கு போகிறாரு. அவரும் சில இடங்களில் இந்த மாதிரியான ஆய்வுக்கு போய் அது ஒரு பெரிய சர்ச்சை. ஆமாம், இந்த ஆய்வுக்கு போகிறதுங்கிறது வந்து அது தாவேகாவுடைய ஒரு கொடிய வியாதி. அது முதல்வர் வந்து அந்த மாதிரி யாரும் ஆய்வுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் 3 வேறு இடத்துல ஆய்வுக்கு போயிருக்காங்க தாவேகா நிர்வாகிகள். நீங்கள் யார் ஆய்வுக்கு போகிறதுக்கு? எம்எல்ஏ வேணால் நீங்கள் எங்கே வேணாலும் எம்எல்ஏ கூட போகலாம், மக்கள் பிரதிநிதிங்கிற முறையில் போய் கேட்கலாம். ஒரு தவறு நடக்குதுன்னா போய் கேட்கலாம். ஆனால் முறையாக யாருக்கிட்ட கேட்கணும்? அதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட கேட்கணும். அந்த அவர் பேர் என்ன, விஜி சரவணன், அன்னை சரவணன், அந்த பாலியல் அந்த ஸ்ரீவைகுண்டம் லாரியில் போய் கண்ணாடி உடஞ்சி போயிருக்கு, மிரரு டயர் ஏன் தேஞ்சு போயிருக்கு, மேனேஜரை போடு. அவன் மேனேஜர் டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டரு, அவனுடைய மேனேஜர், கான்ட்ராக்டருடைய ஓனருடைய மேனேஜர். ஃபோன் பண்ணி கேட்டால் நீங்கள் யாருன்னா, நான் மந்திரி பேசுகிறேன், அது எம்எல்ஏ பேசுகிறேன், எனக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை, நீ வேணா உள்ள போய் அந்த அதிகாரிகிட்ட போயிடணும். இது தேவையா இந்த அவமானம்? இவ்வளவு எதுக்கான கீழேருந்து லாரி கீழேருந்து ஒருத்தன் ரீல்ஸ் எடுத்துருக்கலாம். அப்போ ஆய்வுக்கு போகிறதே இந்த ரீல்ஸுக்காக தான். ஐயா நீங்கள் ஆய்வுக்கு போனோன்னா அதுக்கான அதிகாரம் இருக்கக்கூடியவங்க போகணும், முறையாக போகணும். அந்த எந்த சம்மந்தப்பட்ட அதிகாரியும் அவங்கள பக்கத்தில் வச்சுட்டு ஆய்வு பண்ணணும். ஏன்னா அப்போ தானே அவனை கேள்வி கேட்க முடியும். ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க, அங்கே ஏன் இது குறையுதுன்னு அந்த நர்ஸை கேட்குறத விட டீனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நர்ஸை கேட்கணும். டீனோ இல்லை அதை தலைமை மருத்துவரையோ வச்சுக்கிட்டு ஏன் இது ஏன் இப்படி? இப்போ ஒரு இடத்துல கூட தூய்மை பணியாளர் வந்து ஒரு அம்மா வந்து டிப்ஸு போடுறாங்க. ஒரு வீடியோவில் வந்துச்சு, நேற்று முந்தானத்தை பார்த்து. ஏதோ ஒரு அரசு மருத்துவமனை டாக்டர் இருக்காங்க, நர்ஸ் இருக்காங்க. ஆனால் தூய்மை பணியாளர் வந்து டிப்ஸு போட்டு எல்லாம் மாட்டாங்க. அதில் டிப்ஸு போடும்போது என்ன ஆகுதுன்னா, சரியாக போடலைன்னா அதாவது அந்த மருந்து தண்ணி அது உள்ளே வரதுக்கு பதிலாக ரத்தம் வந்து எதிர்பக்கம் வெளியே போயிடும், உயிருக்கு ஆபத்து. இதை பார்த்துட்டு ஒருத்தர் சத்தம் போடுறாரு. அந்த டாக்டர் நர்ஸெல்லாம் வந்து கவலையே படல, பதிலே பேசலை, ஊமைகளாக இருக்கிறார்கள். அந்த தூய்மை பணியாளர் வந்து அவன் ஆர்கியூ பண்ணிட்டாங்க, நான் போட்டேன் என்னங்கிறப்ப. இது வந்து ஏதோ தாவேக அரசில் மட்டும்தான் நடக்குதுன்னு நம்ம சொல்லலை. முன்னாள் திமுகலையும் நடந்திருக்கலாம், நடந்திருக்கு, அதிமுக அரசுலையும் நடந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் இதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து கவனிக்கலைன்னால், இப்போ திமுக அரசில் பேசணும், தனியாக வீட்டில் இருக்கும் மூதாட்டிகள்லாம் வந்து பாதுகாப்பு இல்லாமல் வெட்டப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள், கொள்ளையடி இப்போது நடந்திருக்கு. எடுத்து பாருங்கள். 2-3 மாவட்டங்களில், பள்ளிப்பாளையத்தில் ஒன்று, வேறு ஏதோ ஒரு மாவட்டத்தில் பார்த்தேன். வீட்டில் அம்மா பையன் இருக்கும்போது வயதான 75 வயது ஒரு அம்மா, சப்பூர்ணமாக நம்ம பேர், அவங்ககிட்ட வந்து அருவாளால் வெட்டிட்டு நகையை பறிச்சுட்டு போகிறான். அந்த சமயத்தில் பையன் ஒரு 50 வயது மகன் வந்து அதை தடுக்க பார்க்கிறார், அவருக்கும் அரிவாள் வெட்டு. வேறு ஒரு இதே மாதிரி அம்மா தாய் மகள் 2 பேரையும் வெட்டிட்டு நகை கொள்ளை. அப்போ திமுக அரசியல் நடந்தபோது இதே நம்மளை விமர்சனம் பண்ணோம். இப்போ நீங்கள் சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு வேறு வச்சுருக்கீங்களே, நேற்று கூட எல்லாருக்கும் மெடல்லாம் கொடுத்தீங்க, சாகசம்லாம் பண்ணாங்க சார். அது சாகசம்லாம் பண்ணிங்க, அதெல்லாம் பார்த்து நல்லா இருந்தது. அதெல்லாம் வேண்டியது தான். போலீஸாரை, காவல்துறையினரை உற்சாகப்படுத்துவதற்கு, அவ்வப்பொழுது அவர்களுடைய நல்ல செயல்களை ஊக்கப்படுத்துவதற்கு தேவைதான். புதிய ரக வாகனங்கள், பைக்குகள் எல்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் பார்த்தோம், ரைட்டு, இதெல்லாம் தவறில்லை, நம்ம ஒன்றும் அதை விமர்சனம் பண்ணல. ஆனால் அதோடு நின்று இந்த சாகச இந்த காட்சிகளோடு நின்று விடக்கூடாது. களத்தில் வந்து
காவல்துறை வந்து செயல்படுதுன்றது நம்ம தெரியணும்ல. இப்போ மூதாட்டிகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இதே விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார். எப்போ? தேர்தலுக்கு முன்னால். தமிழ்நாட்டில் 2 வயது பெண் குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை, 80 வயது மூதாட்டிக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு பேசியிருக்காருல்ல. ஆதவர்ஜுனா பேசியிருக்காருல்ல, மற்றவங்களாம் பேசியிருக்காங்கல்ல. அப்போ இப்போ இல்லை நாங்கள் தவறு செய்தவர்களை தேடி கண்டுபிடிப்போம், இதைத்தானே அவங்களும் பண்ணாங்க. திமுக அரசும் அவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். நீங்கள் தான் வந்து யாரோ சபரிவர்மன் ஒரு மாற்றுத்திறனாளி 3 பாக்கெட்டாக தான் முன்னாடி நம்ம பேசியிருக்கோம், குட்கா பாக்கெட் அவர் அடித்து கொண்டு வந்து இப்போ உறுதிப்படுத்திட்டாங்க. அது போலீஸ் தான் அடித்து ஈடுபட்டிருக்காங்க, கைதிகளும் ஈடுபட்டிருக்காங்க. கைதிகளை வைத்து காவல்துறை செய்திருக்கிறது. கைதிகள் ஏன் வந்து அவரை போய் அடிக்க போகிறாங்க? அவங்களுக்கு என்ன பகை வந்துட போகுது? காவல்துறையில் வந்து சொல்லும்போது காவல்துறை வந்து சில கைதிகளோடு ஒரு நட்புறவில் இருப்பார்கள். அந்த மாதிரி வரும்போது அந்த நட்புறவில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக சாப்பாடு அதெல்லாம் கொஞ்சம் சலுகைகள் கொடுப்பார்கள், அவர் சொல்கிறத செய்கிறதுக்காக. அந்த மாதிரி ஏதோ ஒரு நெட்வொர்க்கில் தான் பண்ணுறாங்க சார். அதில் தாவேக்காவினர் சொல்கிற ஒரு வாதம் என்னவா இருக்குன்னா, ஸ்டாலின் ஆட்சியில் வந்து லாக்கப்பில் நடந்தது, ஆனால் இப்போ வந்து சிறையில் நடந்திருக்கு, ஜுடிஷியலில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜுடிஷியல் இல்லை, சிறைத்துறை என்பதும் காவல்துறையின் கீழே தான் வருது. சட்ட அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் தான் சிறைத்துறைக்கும் அமைச்சர். முன்னால் ரகுபதி இருந்தார் திமுக ஆட்சியில். சிறைத்துறை என்னமோ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வருதுன்னெலாம் இல்லை, அது ஜுடிஷியலாக வருதுன்னா நீதித்துறைக்கு கீழே வரல. நீதிபதிக்கு பாதுகாப்புக்கு போகிறாலே போலீஸ்காரன் தான் போகிறான், யார்கிட்ட காது குத்துறாங்க இவங்க. சிறைத்துறை என்பதும் காவல்துறையின் கீழ் அது ஒரு பிரிவு, அவ்வளோதான். நேற்று சொன்னீங்கள சாகசம் ஷோ மெடல்கள், அதில் வந்ததா இல்லையா? சிறை மற்றும் அது என்ன சீரமைப்பு பள்ளித்துறை போலீஸ்காரர்களுக்கு நடுவில் ஒரு பிரிவு. அப்புறம் வந்து அது வேற இது வேற, சிறையில் நடந்தது வேற. கஸ்டோடியல் டெத்துனா லாக்கப்பில் நடக்குதுன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள லாக்கப்பு. சிறையில் நடக்குதுன்னா இதுக்குன்னு உள்ள சிறையில் உள்ளது. சிறைன்னு சொல்லும்போது அது வந்து பெரிய சிறையாக இருக்கலாம், சப் ஜெயில்னு சொல்லக்கூடிய சிறைகளாக இருக்கலாம், கிளை சிறைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தால் என்னங்க, போலீஸ் கஸ்டடி இல்லை சிறைத்துறை கஸ்டடி எங்கே நடந்தாலும் சிறைத்துறையில் நடந்தால் பரவாயில்லையா? முன்னால் ஒரு தம்பி, ஒரு இளைஞர் ராம்குமார் என்பவர் ஒரு பெண்ணை வந்து ஏதோ ஒரு காதலில் தோல்வி ஏதோ ஒரு விஷயத்தினால நடு இதில் சுவாதி என்ற பெண்ணை வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு ரயில்வே ஸ்டேஷனில் வெட்டி அருவாளால் பல பேர் முன்னால் வெட்டி கொண்டுட்டார். ஏதோ ஒரு காதல் பிரச்சனை, ஏதோ சிக்கல். அவர் திடீரென்று கரண்ட் கம்பியை கடித்தார், தற்கொலை செய்து கொண்டார். எங்கே நடந்தது? சிறையில். ஆனாலும் மக்கள் விமர்சித்தார்கள், இல்லை இது வந்து இது இல்லை, இது தற்கொலை அல்ல, இது கொலை என்று பேசப்பட்டது. அப்போது அது சிறையா லாக்அப் செல்லா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, இதுவும் காவல்துறை தான். சிறைத்துறை என்பதும் காவல்துறையின் ஒரு பிரிவு, அவ்வளோதான். அப்போ நீங்கள் வந்து இல்லை எதுக்காக சொன்னால் சபரிவர்மனை வந்து அப்படி போட்டு தள்ளிட்டீங்க. சபரிவர்மன் உட்பட பார்த்தீங்கன்னா தவேகா இந்த கடந்த ஒரு 15-20 நாளில் 3 லாக்அப் மரணங்கள். பாலாஜின்னு ஒன்று, அப்புறம் இன்னொருத்தர் அறிவானந்தம்மா ஏதோ ஒரு பெயர் ஒன்று, மயக்கம் போட்டு விழுந்துட்டார், நின்றுக்கிட்டே இருந்தார், மயக்கம் போட்டு விழுந்துட்டார், மண்டையில் அடிபட்டு இளைஞர் அருணானந்தம்மா ஏதோ ஒரு பேர். அவர் வாக்குமூலம் கூட கொடுத்துருந்தார். ஆமாம், போலீஸ் தான் அடிச்சதுன்னு சொல்லி அந்த இறக்கிறதுக்கு முன்னால் வாக்குமூலம் கொடுத்துருந்தார். அவர் ஒருத்தர். 3. அப்போது இந்த காவல்துறை வந்து குற்றவாளிகள் குற்றம் செய்கிறார்கள், அதற்கு வழக்குப்படி அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் நீங்கள் தண்டனை வாங்கி கொடுக்கணும், வழக்கு போடுங்க. அடித்து கொள்வதற்கு என்ன இருக்கிறது? ஓகே. அப்போது சரி, நீங்கள் இதுவே திமுக அரசியலோ அதிமுக அரசியலோ நடக்கும்போதும் நம்ம விமர்சனம் தான் செஞ்சோம், மீடியாக்கள் விமர்சனம் செய்தன. இப்போ விஜய் அவர்களே வந்து அவருடைய கட்சியை தேர்தலுக்கு முன்னால் விமர்சனம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்னும் பொழுது இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன மாறிச்சு அப்படின்னு கேட்டால், ஆட்சி தான் மாறித்தே தவிர காட்சிகள் மாறவில்லை அப்படிங்கிறது தான் இப்போ உள்ளது.
இந்த காவிரி விஷயம் நிச்சயமாக ஒரு சவாலாக இருக்கும். சார் தற்போது வந்த செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா 10,000 கன அடி வந்து தமிழ்நாட்டுக்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், திமுக நடத்துகிற விவசாய சங்க போராட்டத்தில் கலந்து கொள்வீர்களா என்ற கேள்விக்கு நிச்சயம் பங்கேற்போம்னு பதில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிபிஐ சண்முகம் அவர்கள் நேற்று மேடையில் பேசுகிறப்போ சிபிஎம் சண்முகம் அவர்கள் மேடையில் பேசுகிறப்போ காவிரியில் போயிட்டு கையில் எடுத்துகிட்டு வந்துடுவாரா தண்ணியன்னு முதல்வர் விஜய் அவர்களை சாடமாடையாக விமர்சிச்சிருக்கிறாரு. எப்படி பார்க்கலாம் இது எல்லாத்தையும்? கூட்டணி கட்சிகள் விஜய்க்கு ஒரு செக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்களா? இல்லை, இது முதல்ல இவங்கெல்லாம் அதுக்கு பேர் கூட்டணியா இல்லையானே நமக்கு புரியல. இது ஒரு வித்தியாசமான அரசியலாக இருக்குது. இங்கே ஆட்சியில் கூட்டணி, ஆனால் கட்சியில் கூட்டணி நாங்கள் இன்னும் திமுகவோடு தான் வரும். விசிகாவும் அதான் சொல்கிறாங்க, கம்யூனிஸ்டுகள்லாம் அதான் சொல்கிறாங்க. முஸ்லீம் லீக் ரொம்ப பேசலை, பட் கிட்டத்தட்ட அப்படி தான் சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ திமுகவுடன் சேர்ந்து நாங்கள் ஒத்த கருத்து உடையவர்கள் ஒன்றாக சேருவோம்னா, நீங்கள் இந்த அரசுலேயே பங்கு வகிச்சுக்கிட்டு கம்யூனிஸ்டுகளாவது வந்து வெளியிலிருந்து ஆதரவு, மந்திரி இல்லை. விசிகாவும் முஸ்லீம் லீகும் ஒரு மந்திரி வேறு இருக்காங்க. இதில் வரிய தமாஷ் என்னன்னால், அவர் வன்னியரசு, இதில் வந்து பல அரசியல்கள் இருக்குது. வன்னியரசு அவர்கள் அமைச்சராக இருக்கிறார். அவர் வேறு அப்பப்போ ஏதோ சில இதெல்லாம் வந்து பேசி ஒரு குறிப்பிட்ட பெரும்பான்மை மதத்திற்கு எதிராக பேசுகிறார் என்று பல குற்றச்சாட்டுகள் வருகின்றன. இன்றைக்கி கூட இந்து சமய அந்த இயக்கத்திலிருந்து கண்டனத்தை தெரிவித்து அந்த ஏதோ இந்து ஸ்ரீராம் சொன்னதா அவர் வந்து ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி ஏதோ ஜெய் ஸ்ரீமான் என்று சொன்னதை தவறாக காதில் வாங்கி கொண்டு பேசினார். அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு வார்த்தை ஒன்று பேசினார்னு சொல்லி இன்னைக்கு பத்திரிகைலாம் கூட வந்திருக்கு, கண்டனம் தெரிவித்தார். அதை விடுங்க ஒரு பக்கம். அவர் சிந்தனை செல்வன் அவர்கள் வந்து அந்த ஆதி திராவிடர் நலத்துறைன்னு சொல்லக்கூடிய அந்த தாட்கோ அந்த அதுக்கு ஒரு ஆணையம் வைப்பாங்க. அந்த ஆணையத்தில் ஒரு தலைவராக ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி இருப்பார், துணைத் தலைவராக ஒரு அரசியல்வாதியை வைப்பார்கள். அதில் ஆளூர் ஷானா சிந்தனை செல்வன் வந்து அதில் வரணும்னு அவர் முயற்சி பண்ணுறாரு. திருமாவளவனும் அதை ஆதரிக்கிறார். அது எதற்காக ஆதரிக்கிறார்னு சொல்கிறாங்கன்னா, வன்னியரசு ஒரேடியாக விசிகாவில் வந்து ரொம்ப அதிக சக்தி மிக்கவராக ஆகிவிடக்கூடாது. ஏற்கனவே அவர் அமைச்சர், அதை தவிர ஒரு மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சர். அப்படி இருக்கும் பொழுது அது மாதிரி ஒரு தன்னுடைய தலைமை என்ன சொல்கிறது நிலைக்கு வந்து ஒரு பாதகம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக சிந்தனை செல்வன் வருவதை வன்னியரசு விரும்பவில்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. தனக்கு இருக்கும் செல்வாக்கு குறைந்து விடும் என்பதால் அவர் வரவில்லை என்று சொல்கிறார். இது ஒரு பக்கம் இருக்க. ஆளூர் ஷானவாஸ் விசிகாவை சேர்ந்தவர், முதன்மை செயலாளர். என்ன செயலாளர்? முதன்மை செயலாளர். சரி, ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, கரூரில் முதல்வர் விஜய் செய்த தவறுக்காக பரிகாரம்தான் அந்த அரசு வேலைங்கிற. இது விசிகா எடுத்த கோட்பாடு இந்த கரூர் விஷயத்தில். அதுக்கும் ஆளூர் ஷானவாஸ் சொல்றதுக்கும் நேரடியாக மாறுபாடு. ஓகே, தலைவர் திருமாவளவன் அவர்கள் இதை ஆதரிக்கிறாரா, எதிர்க்கிறாரா, கண்டனம் தெரிவிக்கிறார்? எதுவும் இல்லை. அது உள்ளுக்குள்ளே போய் விசாரிச்சு போனால் என்ன சொல்கிறாங்கன்னா, சிந்தனை செல்வன் வரவிடாமல் வன்னியரசு பண்ணுறாரு, அது ஒரு தனி பாலிடிக்ஸு. ஆளூர் ஷானவாஸ் ஏன் வந்து இப்படியெல்லாம் திடீரென்று விஜய்க்கு எதிராக இல்லை தாவேகாவுக்கு எதிராக பேசுகிறார் என்றால், அவர் வந்து அங்கே நானும் வரேனாராம் எங்கள் தாவேகாவுக்கு. அவங்க வந்து இப்போ வர வேணான்ட்டாங்களாம். அப்போ வர வேண்டான்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே உள்ள அமைச்சர் ஷாஜகான் முஸ்லீம் லீகை சேர்ந்தவர். அவர் வந்து தன்னுடைய முக்கியத்துவம் குறைந்து விடும் என்பதால் ஆளூர் ஷானவாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்க போனால் அங்கேயே வந்து அவங்களோட அமைச்சரே பர்வேஸ் போன்றவர்கள் அமைச்சராக இருக்கிறார்கள். எம்எல்ஏல அந்த முஸ்தபாவா யாரோ ஒருத்தர் இருக்காரு. ஆமாம், இவங்கெல்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது என்ன முக்கியத்துவம், அது எப்படி குறையும்லாம் நமக்கு தெரியல. அது ஏதோ ஒரு அரசியல் ஈக்குவேஷன் இருக்கிறது போல இருக்கிறது. ஆனால் நமக்கு என்ன கேள்வி என்றால், விசிகாவுடைய கொள்கைக்கு நேர் எதிரான ஒரு மாறுபாட்ட கருத்தை ஆளூர் ஷானவாஸ் சொல்கிறாரே, திருமாவளவன் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்? இதில் என்ன, அது எங்கே வர்றாங்கன்னா, தாவேகா விசிகாவை உடைக்க முயல்கிறது திமுக பாணியில். அதே மாதிரி முஸ்லீம் லீகையும் உடைக்க முயல்கிறது. ஏன்னா அங்கே ஷாஜகானுக்கும் அந்த இன்னொருத்தர் அவர் பேர்
ஃபரூக் ஏதோ ஒரு பேர், ஃபரூக் தான் சார். ஃபரூக் ஏதோ ஒரு பேர். அவர் இன்னொரு எம்எல்ஏ. ம். அவர் ஏற்கனவே ஷாஜகான் வந்து மந்திரியாக வரும்போது அந்த இதை வந்து புறக்கணிச்சார். கொஞ்சம் ஏதோ இருக்குது. அதில் கேட்டால் வந்து அவர் தலைவர் காதர் மொய்தீனும் யாரோ ஒருத்தரும் வந்து உருது பேசும் முஸ்லீம், ஒருத்தர் வந்து தமிழ் பேசுகிற முஸ்லீம், அதனால் பிரச்சனை வேறு, இதெல்லாம் வேறு இருக்குது போல் இருக்குது. சரி, ரைட்டு. இப்போ வந்து திமுக பாணியில் தாவேகாவும் முஸ்லீம் லீக்கையும், அதாவது அவர்கள் ஆதரவை விலக்கிக் கொள்வதாக ஒரு முடிவெடுத்தால் ஷாஜகான் போக மாட்டார், இங்கே தான் இருப்பார். 50% 2 சட்டமன்ற உறுப்பினரில் ஒருத்தருங்க இருந்தால் கட்சி தாவல் தடை சட்டம் வராது. அதே மாதிரி வன்னியரசும் அவர் இன்னொருத்தர் அந்த ஜோதிமணி காங்கிரஸ்லேருந்து வந்தார், எங்கே இருக்காருன்னே தெரில. அவர் ஜோதிமணின்னு ஒன்று, அம்மா கரூர் ஜோதிமணி தான் வந்து எல்லா இடத்துலையும் முன்னிலையில் வராங்க அரசியலில். அந்த ஜோதிமணி எங்கே இருக்காருன்னே தெரியல. அப்படி ஒரு கால் வந்து இல்லைன்னா கூட அங்கேயும் வந்து அந்த 50% இதே பிரச்சனை, இந்த கட்சி தாவல் தடை சட்டம் வராது. அப்போது இந்த கூட்டணி கட்சிகளை உடைப்பது இப்போ என்னென்னா திமுக 2.0 என்பதை தவிர வேறு என்ன, ஊழலும் அதே மாதிரி தான் இருக்குது. பெண்கள் பாதுகாப்பு, மூதாட்டி பாதுகாப்பு, ஊழல் முன்னை விட குறைந்து இருக்கிறது என்று சொன்னால் போக போக நம்ம வந்து அதுக்காக வந்து திமுக மாதிரியே அந்த அளவுக்கு ஊழல் நடக்கிறது என்று சும்மா விமர்சனம் செய்வது நம்மளுடைய நோக்கம் அல்ல. குறைந்திருப்பது போல் தெரிகிறது, முன்னளவுக்கு இல்லையோ என்று தோன்றுகிறது. அதே சமயத்தில் ஒரு கால் இன்னும் வெளியில் வரல. இப்போ வந்து சொல்கிறாங்க ஒரு அமைச்சரோட மாமனார் மூலமாக வாங்குறாரு, ஒரு அமைச்சர் அண்ணன் மூலமாக வாங்குறாரு, ஒரு அமைச்சர் வந்து ஒரு அப்பா மூலமாக வாங்குறாரு. நேரடியாக நடக்கலைனாலும் மறைமுகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு மூத்த அமைச்சர் வந்து தன்னுடைய 2 மருமகன்கள் மூலமாக, மாப்பிள்ளைகள் மூலமாக வாங்குறாரு, மூத்தவர், அப்படின்லாம் வந்து பல செய்திகள் வருகிறது. இப்போ யார் மூலமாக வாங்கினாலும் ஊழல் தானே. அவங்களும் அப்படி தானே, மாப்பிள்ளை தானே டீல் பண்ணார், ப்ராஜெக்ட் எல்லாம் டீல் பண்ணார், மாப்பிள்ளை டீல் பண்ணார். அது மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு ஏதோ ஒரு மணல் கடத்தல்னு வரும்போது அவங்க வீட்டிலேருந்தே யாரோ வந்து டைரக்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. வீட்டுக்குள்ளே இருந்தே மணல் கடத்தல் விஷயங்களை முன்னாள் ஆட்சியில். அப்படி ஆக யார் செய்தாலும் என்ன ஊழல்னால் வந்து அவர் கையாலேயே அந்த கரண்டி வச்சுக்கிட்டு அவர் ஊழல் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. தந்தை, அண்ணன், தம்பி, இப்படி வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதில் பாருங்கள், அந்த நம்ம யார் ஜெகதீஸ்வரி அமைச்சர், அவங்க பேசுகிறது பார்த்தா ரொம்ப நாரியமே இல்லாமல் யாரையோ ஒரு ஒன்றிய செயலாளர் பேசும்போது ஜட்டியோடு உட்கார வச்சு அவனை கொன்றுருவேன், கால் எடுத்து வச்சா வெட்டிடுவேன். உடனடியாக அந்த மாதிரி அமைச்சரை வந்து பதவி நீக்கம் செய்ய வேண்டும். அந்த குறைந்தபட்ச ஒரு பண்பாடு நாகரிகம் கூட இல்லைன்னா அவர்களை அமைச்சர்களாக வைத்து உங்களுக்கு தான் கெட்ட பேர். கால் சொல்கிறாங்க, அடுத்து ஒரு அமைச்சர்களை மாற்றம் வரும்பொழுது அவர்களுக்கு வந்து பதவி பறிப்போகும் என்று. இதெல்லாம் உடனடியாக வழக்கம் போல் சொல்லிட்டாங்க. அவரோட உதவியாளர் வந்து அவங்க குரலில் ஏஐயில் பண்ணிட்டாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இவங்க தான் வந்து அந்த மேடையில், அது பேர் என்ன, மதுரை வண்டியூரில் விஜய் மாதிரியே ஒரு டூப் ஒருத்தரை வந்து உட்கார வச்சு மாண்புமிகு முதலமைச்சர் விஜய்னு சொல்லி அவரை பேச வச்சு, எல்லாருக்கும் தெரியும் டூப்புன்னு, சும்மா அவங்க வந்து அப்படி ஒரு நிகழ்வு நடத்துகிறாங்களாம். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு பெண் அரைகுறை ஆடுடன் ஒரு ஆடையுடன் ஒரு பெண் அவரோட சேர்ந்து ஏதோ ஒரு குத்துப்பாட்டு டான்ஸு. இதெல்லாம் முதல்வருடைய காதிற்கோ அவருடைய கண்களுக்கோ போகாதா? இது அவருடைய இமேஜை வந்து குறைக்காதா? ஏன்னா யார் வேணாலும் விஜய் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு எங்கே வேணாலும் மேடையில் ஏறி குத்துப்பாட்டுக்கு ஆடினா அது தவறு இல்லையா? அது பாதிக்கப்படுவது இவருடைய அந்த பிம்பம் தானே. அதை கண்டனம் தெரிவிக்க வேண்டாமா? அந்த தாவேகா நிர்வாகிகள் யார் அதை ஏற்பாடு செய்தார்களோ அவர்களை வெளிப்படையாக கண்டனம் செய்து கட்சியிலிருந்து நீக்கமோ செய்தால்தானே இன்னொருத்தம் பண்ணாமல் இருப்பான். இதுக்காக நம்ம என்ன முதல்வர் வீட்டுக்கு போய் அந்த வீடியோவை போட்டு காமிக்க முடியாது? அவருக்கு அது போய் சேருதா இல்லையான்னு இப்போ நமக்கு தெரிகிற அளவுக்கு தகவல் வந்து முதல்வருக்கு தெரியுதா இல்லையா நமக்கு தெரியாது. தகவல் போய் சேர்ந்திருந்தால் அவர் நிச்சயமாக இதற்கு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இப்போ கட்சி அவரோட கண்ட்ரோலில் இல்லைன்ற ஒரு தவறான எண்ணம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு யூகம் மக்களுக்கு வருவது இயல்பு தானே.
நீங்களாக பார்த்து திருத்தி கொண்டால் ஆட்சி நல்லாட்சி கொடுப்பதும் நிலையான ஆட்சி கொடுப்பதும் உங்கள் கையில் தான் இருக்கிறது. தாவேகாவிடம்தான் இருக்கிறது, தலைமையிடம்தான் இருக்கிறது. அதை மீறி இப்படியே தவறுகள் தொடர்ந்து கொண்டிருந்தால் இது வேறு யாருக்கோ, அது திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், ஏன் தனுஷ் கூட புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறாரு, யாருக்கோ அது வந்து அவர்கள் உங்களுக்கு மாற்றாக வருவார்கள். இந்த பண்டிதர் அவர் பேர் என்ன, பண்டிட் என்னமோ ஒரு ரிக்கி ரத்தன், அதை வெற்றிவேலு, அவர் தனுஷுக்கும் ஜோசியம் சொல்லியிருக்காராம், நடிகர் தனுஷுக்கு. அவருடைய ஜாதகத்தில் அவர் தமிழகத்தின் முதல்வராக வருவார், அநேகமாக அடுத்த முதல்வர் அவர் தான். அவர் பாட்டில் முதல்வர்களாக உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கார், ஃபேக்ட்ரி மாதிரி வச்சுட்டு உற்பத்தி பண்ணுறார் அவர். இன்னும் எவ்வளோ பேருக்கு அவர் ஜோசியம் சொல்லியிருக்காரு, யார் யாருக்குன்னு தெரியல. அவர் முதல்வராக வருவார். அப்போ தனுஷ் அடுத்த முதல்வராக வருவார் என்றால் அப்போ விஜய் அப்போ இந்த தடவை ஆட்சிக்கு அப்புறம் அவர் மறுபடியும் வரமாட்டார் தான் அர்த்தம். இல்லை, அவர் பிரதமர் ஆயிடுறாராம் சார், அந்த இடத்துல அவர் வந்துடுவார். ஆமாம் சார். ஓ சரி சரி சரி. ஏன்னா அது என்ன, ஆண்களுக்கே நீங்கள் வந்து சப்போர்ட்டாக பேசுறீங்க, பெண்கள் யாருமே வரக்கூடாதா, ஒரு நடிகை வரக்கூடாதா? அது ஏன் வந்து ஒரு நடிகருக்கு பதிலாக ஒரு நடிகர் தான் வர வேண்டுமா? இது வந்து பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு நீங்கள் வந்து எதிர்ப்பாக பேசுகிறீர்கள், அது வந்து எனக்கு பிடிக்கல. ஒரு நடிகர் வந்து பிரதமர் ஆகிறாரு, அந்த நடிகருக்கு பதிலாக ஒரு முதல்வராக வரணும்னா ஏன் ஒரு நடிகை வரக்கூடாது? ஆக்கபூர்வமான சிந்தனை இருக்க வேண்டும் அப்படி என்று உங்களுக்கு சொல்லிக்கொண்டு நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காண சந்திப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.